வணக்கம் all dear students. So welcome back to Xylem. So இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா என்தால்பிக்கும் இன்டர்னல் எனர்ஜிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செஷனை ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் யார் இன்னும் கிரேட் இந்தியன் பேட்டலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலையோ மறக்காம இதை ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அந்த எக்ஸாமை எழுதுங்க. ஸோ கோயம்புத்தூர்ல நம்மளோட ஆஃப்லைன் சென்டரில் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இது ஒரு ப்ரீ நீட் எக்ஸாம் மாதிரி தான். ஸோ மறக்காம இந்த செஷனை இந்த எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுங்க. இட் வில் பூஸ்ட் அப் your preparation. Okay, so பாத்தீங்கன்னா என்தால்பி இருக்கு, இன்டர்னல் எனர்ஜி இருக்கு. இந்த ரெண்டுமே பார்க்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் டிஃப்ரெண்ட் மாதிரி தெரியும், பட் இட்ஸ் நாட் ட்ரூ. ரெண்டுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஈக்குவல் தான். ஸோ அது என்ன, அந்த ரெண்டு என்ன 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 அதான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாகவே நம்ம ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், ஓகே, நம்ம ஜெனரலாக படிக்கிறது என்ன, சாலிட். ஓகே, சாலிட், சாலிட், லிக்விட், தென் ஃபைனலாக என்ன வரும்னா கேஸ். இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த மூணு ஸ்டேட்லையுமே ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அதோட கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோட கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். லிக்விட் ஸ்டேட் எடுத்துட்டிங்கன்னா லிக்விட் ஸ்டேட்லேயே ஆல்மோஸ்ட் பக்கத்தில் தான் இருக்கும். அதனால அங்கே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட கைனடிக் எனர்ஜியும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ ஒரு டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் கைனடிக் எனர்ஜி, ஓகே, அந்த அங்கே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட கைனடிக் எனர்ஜி கம்மியாக இருக்கும். அது மோஷன், ஓகே, அதோட மோஷன் வந்து எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். லிக்விட் ஸ்டேட்லையும் அதோட மோஷன்ஸ், பார்ட்டிகல்ஸோட மோஷன்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் கேஷியஸ் ஸ்டேட்டில் மட்டும் பார்ட்டிகல்ஸோட மோஷன் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் மூணுலையுமே ஒரே பார்ட்டிகல் தான் இருக்குது. என்ன, இப்போ ஏங்கிற பார்ட்டிகல் சாலிட் ஸ்டேட் இருக்குது, லிக்விட் ஸ்டேட் இருக்குது அண்ட் கேஷியஸ் ஸ்டேட் இருக்குது. ஆனால் மற்ற ரெண்டு ஸ்டேட்டில் இல்லாத ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு எனர்ஜி எங்கே இருக்கும், கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஆமாவா இல்லையா? இந்த ரெண்டு ஸ்டேட்டில் ஏயோட எனர்ஜியை விட கேஸில் பார்க்கும்போது ஏயோட எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும் when compared to solid and liquid, ரைட்டா? ஸோ அப்போ இங்கே எனர்ஜி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இப்போ இன்டர்னல் எனர்ஜின்னு நான் எடுக்கிறேன். ஸோ இன்டர்னல் எனர்ஜின்னா ஒரு பார்ட்டிகிள், ஓகே, ஒரு பார்ட்டிகிளுக்கு கிட்ட இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் சேர்க்கறது தான் இன்டர்னல் எனர்ஜி. அப்போ அந்த இன்டர்னல் எனர்ஜி சாலிட் ஸ்டேட்லையும் லிக்விட் ஸ்டேட்லையும் கேஷியஸ் ஸ்டேட்லையும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக தான் இருக்கணும். ஆனால் அப்படி இருக்காது. ஏன் காரணம் என்ன, கேஷியஸ் ஸ்டேட் போகும்போது அங்கே பார்ட்டிகிள்ஸோட கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும், அதிகமாகிறனால அந்த பார்ட்டிகளோட இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்கும், வேரி ஆகும். ஓகே, ஸோ இன்டர்னல் எனர்ஜிங்கிறது என்னன்னா, ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸோட ஓவரால் எனர்ஜியை நம்ம இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த மூணு இடத்துல பார்க்கும்போது கேஷியஸ் ஸ்டேட்டில் இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ரைட்டா? கைனடிக் எனர்ஜி நான் சேர்த்தா, பட் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பார்ட்டிகளோட எனர்ஜி வந்து எப்பவுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தானே இருக்கணும். ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் நடக்கும் போதும் அதோட இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்கணும், ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கணும். கரெக்டா? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கேஷியஸ் ஸ்டேட் போகும்போது அங்கே கிடைக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி எப்படி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைனடிக் எனர்ஜி எதை பொறுத்து இருக்கும்னா டெம்பரேச்சரை பொறுத்து இருக்கக்கூடியது. ஸோ டெம்பரேச்சரை பொறுத்து இருக்கக்கூடியது இந்த கைனடிக் எனர்ஜி. சரி, அப்போது நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, இன்டர்னல் எனர்ஜி மூணுலையுமே எனக்கு ஈக்குவலாக ஐடென்டிக்கலாக வரணும். ஸோ இந்த எனர்ஜி இந்த மூணுலையுமே ஈக்குவலாக ஒரு எனர்ஜி நான் எடுக்கிறேன். இல்லை, மூணுலையுமே ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை நான் கன்சிடர் பண்ணலை. ஜஸ்ட் இந்த மூணுக்குமே இன்டர்னல் எனர்ஜின்னு எடுக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ அது ஜஸ்ட் இன்டர்னல் எனர்ஜி ஐடென்டிக்கலாக இருக்கும். ஆனால் கேஷியஸ் சப்ஸ்டன்ஸ்னு எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும், ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆகும், எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எனர்ஜி இருக்குது. கரெக்டா? ஸோ அப்போ இன்டர்னல் எனர்ஜி கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எனர்ஜி இருக்குது. ஸோ அந்த எனர்ஜியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா என்தால்பின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இந்த என்தால்பியை வந்து நம்மளால் தியரிட்டிக்கலாக டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஈவன் எக்ஸ்பெரிமெண்டலாக கூட அதை டிட்டர்மைன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான, ஜஸ்ட் வெறும் என்தால்பியை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக டிட்டர்மைன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஓகேவா? ஸோ இன்டர்னல் எனர்ஜிங்கிறது வந்து என்ன, மூணுக்குமே காமனாக இருக்கக்கூடிய, ஓகே, மூணு பார்ட்டிகளுக்கு இருக்கக்கூடிய, ஓகே, அது எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு எனர்ஜியை நம்ம இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஆனால் கேஷியஸ் ஸ்டேட் போகும்போது அந்த கேஸ் என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் கூட அதோட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அது எனர்ஜி இருக்கும். பிகாஸ் ஆஃப் they possess extra kinetic energy when compared to solid and liquid. ஸோ அந்த கைனடிக் எனர்ஜி எதை டிசைட் பண்ணியிருக்கும், டெம்பரேச்சர் டிசைட் பண்ணியிருக்கும். ஓகே, அப்போ பார்த்துட்டிங்கன்னா யூவை விட ஹச்சுக்கு எப்படி இருக்கும், வேல்யூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஓகேவா? ஸோ அப்போ இந்த யூஐயும் ஹெச்ஐயும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர்.
ஓகே. ஸோ இந்த டெம்பரேச்சர் காரணத்தினால தான் கேஸோட கைனடிக் எனர்ஜி ஹை ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் டெம்பரேச்சர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனால் கேஷியஸ் சப்ஸ்டன்ஸோட கைனடிக் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ ரொம்ப அதிகமாக இது இன்க்ரீஸ் ஆகும். காட் இட். ஸோ அப்போ இந்த என்தால்பிக்கும் இன்டர்னல் எனர்ஜிக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம கொண்டு வரணும். ஓகே. ஆனால் என்தால்பிக்கும் இன்டர்னல் எனர்ஜிக்கும் சொல்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே. சேஞ்ச் இன் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் சார் சேஞ்ச் இன் என்தால்பி? ஏன்னா நம்ம இங்கே கெமிக்கல் ரியாக்ஷனை ஸ்டடி பண்ணுறோம். இங்கே வந்து நான் வெறும் ஸ்டேட்டை மட்டும் சொல்கிறேன். ஓகே. வெறும் ஸ்டேட்டை மட்டும் சொல்கிறேன், வெறும் ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸை சொல்கிறேன். பட் நமக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுக்கும்போது இப்போ ஏ வந்து என்ன ஆகும், பி ஆகும். கரெக்டா? ஸோ ஏ வந்து பி ஆகும். ஸோ ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும். இப்போ ஏ இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே ஏ. சரி, அதோட இன்டர்னல் எனர்ஜியை நான் யூன்னு எடுக்கிறேன். ஓகே. கேஷியஸ் சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா அதை நான் என்னென்னு எடுக்கிறேன், என்தால்பின்னு எடுக்கிறேன். ஓகே. ஆக்சுவலி இந்த என்தால்பிங்கிற டேர்ம் வந்து கேஸுக்கு மட்டும் கிடையாது, சாலிட் லிக்விடுக்கும் வரும். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கும்போது ஓகே கேஸுக்கு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நம்ம அதை நான் சொல்லித்தரேன். ஓகே. ஃபார்முலா வரும். ஓகே. ஸோ யூ நெக்ஸ்ட் இங்கே வரும்போது அது U1, இது என்ன ஆகும், U2 மாறுது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டெல்டா U, U2 மைனஸ் U1. சரி, இப்போ பாருங்க ஏ இருக்கு. ஏயோட ஹீட் கண்டென்ட் அது ஏன் சார் ஏயோட ஹீட்? இப்போ ஏ வந்து சாலிட் ஸ்டேட் இருக்கு சார், அதில் நீங்கள் ஹீட் கண்டென்ட் சொல்லுவீங்களா? முடியாதே. இப்போ ஏ இருக்கு, ஏ வந்து சாலிட் ஸ்டேட் இருக்கு, அதுக்கு என்தால்பி வருமா சார்? எஸ் வரும். ஏன் சார், எப்படி சார் வரும்? பாருங்க, ஹச்சுக்கு கைனடிக் எனர்ஜி அதிகம். ஓகே, அதை நீங்கள் சொல்லிட்டீங்க. சாலிடுக்கு கைனடிக் எனர்ஜி கம்மின்னு சொல்லியிருக்கேன். பட் கைனடிக் எனர்ஜி ஜீரோன்னு நான் சொல்லலையே. ஓகேவா? ஸோ இந்த மூணு ஸ்டேட்லையுமே இன்டர்னல் எனர்ஜி காமனாக கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. ஆனால் ஸ்டில் உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸுக்கு எக்ஸ்ட்ராவாக வெளியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்னால கொஞ்சோண்டு கைனடிக் எனர்ஜி எக்ஸ்ட்ராவாக இருக்கும்ல. காட் இட். ஸோ அந்த கைனடிக் எனர்ஜி கன்சிடர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், ஏ வந்து H1 எடுக்கலாம். அது H1 ஸ்டேட்லேருந்து H2 ஸ்டேட்னு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நம்ம என்தால்பி சேஞ்ச் இன் என்தால்பி வந்து H2 மைனஸ் H1 எடுக்கலாம். நீங்கள் எதாவது சொல்றீங்க டோட்டல் ஹீட் கண்டென்ட் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் என்தால்பியை படிப்பீங்க. ஓகே, டோட்டல் ஹீட் கண்டென்ட். ஓகே, அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய எனர்ஜியும் வரணும். அட் த சேம் டைம் கைனடிக் எனர்ஜி, இந்த தெர்மல் எனர்ஜி. ஓகே, இந்த கைனடிக் எனர்ஜின்னு சொல்றது தெர்மல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மோஷனில் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து இந்த கைனடிக் எனர்ஜி தெர்மல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எனர்ஜியை சேர்த்து சொல்றது தான் நமக்கு என்தால்பி ஆகும். ஸோ இன்டர்னல் எனர்ஜியும் என்தால்பியும் ஆல்மோஸ்ட் ஒன்று. பட் என்தால்பிங்கிறது வந்து நம்ம தெர்மல் எனர்ஜி அதிகமாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அது தெர்மல் எனர்ஜி தவிர்த்து ஒரு சப்ஸ்டன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்கிறோம். காட் இட். இஸ் தட் ஃபைன்? ஸோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா டெல்டா ஹச்சுக்கும் டெல்டா யூவுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் நான் கொண்டு வரேன். ஓகே, எப்படி சார்? ஏ ஒரு கேஷியஸ் சப்ஸ்டன்ஸ். ஓகே, அது பி ஆகவும் சி ஆகும். ஓகே, பி ஆகவும் சி ஆகவும் மாறுது. பியும் ஒரு கேஸ், சியும் ஒரு கேஸ். இப்படி ரெண்டு கேஸாக மாறுது. ஒரு கேஸ் ரெண்டு கேஸாக மாறுதுன்னா இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம்னா டெல்டா என்ஜிங்கிற ஒரு ஃபேக்டர் நம்ம கொண்டு வரோம். அது என்ன சார் டெல்டா என்ஜி? இங்கே பாருங்க, கேஷியஸ் ஸ்டேட்டில் தானே நமக்கு இந்த கைனடிக் எனர்ஜியோட சேஞ்சஸ் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்குது. இங்கே பார்த்துட்டீங்க, இப்போ சாலிட் அண்ட் லிக்விட் எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் இப்போ ஈக்குவல் நான் சொல்ல மாட்டேன், ஆல்மோஸ்ட் இன்டர்னல் எனர்ஜியும் நம்மளோட என்தால்பியும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது. பட் இங்கே போகும்போது தான் என்ன ஆகுது, கண்டிப்பாக ரெண்டும் பக்கத்தில் வராது. இந்த கேஸஸ் வரும்போது தான் இன்டர்னல் எனர்ஜியும் என்தால்பியும் பக்கத்தில் வராது. ஏன்னா அங்கே தான் கைனடிக் எனர்ஜி அதிகமாக வித் ஒரு டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி பார்க்கும்போது கைனடிக் எனர்ஜி அதிகமாக வேரி ஆகும், ஆர் தெர்மல் எனர்ஜி அதிகமாக வேரி ஆகும். காட் இட். ஸோ கேஷியஸ் ரியாக்ஷனில் தான் நமக்கு என்ன ஆகும்னா யூஸ்வலாக இப்போ இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து எனக்கு கேஸாக இல்லாமல், இங்கே பாருங்க, கேஸாக இல்லாமல் எனக்கு என்ன இருக்குது, சாலிடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுவும் சாலிட், இதுவும் சாலிட், இதுவும் சாலிட், எல்லாமே சாலிடாக இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், டெல்டா ஹெச் இட்ஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ. எஸ், அப்ராக்சிமேட்டாக இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். நம்ம இந்த என்தால்பியும் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். காட் இட். இப்போ என்ன, இப்போ எப்போ கேஷியஸ் ரியாக்ஷன் வருதோ, இப்போ இங்கே டெல்டா என்ஜியோட வேல்யூ 0. அது என்ன டெல்டா என்ஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட். ஏ இருக்கு, ஏ வந்து ஒரு கேஸாக இருக்குது, அது பியாகவும் சியாகவும் மாறுது. இதுவும் கேஸ், இதுவும் கேஸ். சரி, இப்போ இங்கே டெல்டா என்ஜி அப்படின்னா என்னன்னா நம்பர் ஆஃப் கேஷியஸ், ஓகே, நம்பர் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட். ஓகே, நம்பர் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட் ப்ளஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் கேஷியஸ் ரியாக்டன்ட். அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு எடுத்தாச்சுன்னா கேஷியஸ் ப்ராடக்ட் எத்தனை இருக்கு, 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 கேஷியஸ் ப்ராடக்ட் மைனஸ் ஒரு கேஷியஸ் ரியாக்டன்ட் இட்ஸ் ஈக்குவல் டு டெல்டா என்ஜியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் 1 வருமா? ஸோ 1. சரி, அப்போ இந்த ரியாக்ஷனில் என்தால்பியும் சேஞ்ச் இன் என்தால்பி, கீப் இட் இன் யோர் மைண்ட், சேஞ்ச் இன் என்தால்பியும் இன்டர்னல் எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்குது. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்தால்பியும் சரி இன்டர்னல் எனர்ஜியும் சரி
நம்மளால் எக்ஸ்பெரிமெண்டலாக கால்குலேட் பண்ணுறது கூட ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே எல்லா இடத்துலையுமே வந்து டெல்டா, ஓகே, ஸோ டெல்டா யூ டெல்டா ஹச்சையும் ரிலேட் பண்ணுறோம். சரிங்க பாருங்கள். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் எடுத்தாச்சுன்னு என்ன வரும்னா டெல்டா ஹச் இட்ஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் ஓகே டெல்டா என் ஜி ஆர் டி. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஏன் சார் இந்த டெல்டா என்ஜி ஆர்டின்னு போட்டிருக்கீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த ரெண்டையும் இன்டர்னல் எனர்ஜியும் என்தால்ஃபியும் ரிலேட் பண்ணக்கூடிய டேர்ம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ இந்த டெம்பரேச்சர் வேரி ஆகிறனால தானே இங்கே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட தெர்மல் எனர்ஜி வேரியேஷன் ஆகுது. தெர்மல் எனர்ஜினா அந்த மோஷனில் இருக்கக்கூடிய எனர்ஜி. ஓகே, ஸோ டெல்டா என்ஜி டெல்டா ஹச் இஸ் ஈக்குவல் டெல்டா யூ பிளஸ் டெல்டா என்ஜி ஆர்டி. ஓகே, ஸோ இப்போ என்தால்ஃபியோட வேல்யூ ஓகே இப்போ இங்கே டெல்டா என்ஜியோட வேல்யூ என்ன 1. ஸோ டெல்டா ஹச் இட்ஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் ஆர்டி வருமா, பிளஸ் ஆர்டி. அப்போது இந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குது, என்தால்ஃபி வந்து கிரேட்டராக இருக்குது, இன்டர்னல் எனர்ஜி கம்மியாக இருக்குங்கிற மாதிரி இருக்கா? am I right? ஸோ டெல்டா ஹச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் ஆர்டி. அப்படின்னா என்தால்ஃபி வந்து ஹையர் வேல்யூ, இன்டர்னல் எனர்ஜி லெஸ்ஸர் வேல்யூ அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு இங்கே கிடைக்குது. சரி, இப்போ இதே மாதிரி நான் வேற ஒரு ரியாக்ஷன் கொண்டு வரேன். ஏ ஒரு கேஸ், பி ஒரு லிக்யூட், அண்ட் அதுலேருந்து சி ஒரு சாலிட், அண்ட் டி ஒரு லிக்விட். ஓகே, இந்த மாதிரி ரியாக்ஷன் கிடைக்குது. இப்போ இந்த ரியாக்ஷனில் நீங்கள் டெல்டா என்ஜியோட வேல்யூ நீங்கள் கேல்குலேட் பண்ணுறீங்க. டெல்டா என்ஜியோட வேல்யூ என்ன வரும்? ஸோ இங்கே ப்ராடக்ட்ஸ் யாராவது கேஷியஸ் ப்ராடக்ட் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஸோ 0. அண்ட் மைனஸ் ஏதாவது கேஷியஸ் ரியாக்ஷன் இருக்கா? எஸ், ஒன்றே ஒன்று இருக்குது. ஸோ -1. சரி, அப்போ -1ன்னு கிடச்சிச்சா? சரி, இப்போ இதை டெல்டா என்ஜிக்கும் டெல்டா என்ஜியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்தால்ஃபியோட வேல்யூ என்ன? டெல்டா ஹச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா என்ஜி ஆர்டி, ரைட்டா? ஸோ அப்போ டெல்டா ஹச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ மைனஸ், கரெக்டாக -1 தானே வரும், மைனஸ் ஆர்டி. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குது, என்தால்ஃபி வந்து எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது வென் கம்பேர்ட் டு இன்டர்னல் எனர்ஜி. இப்போ இங்கே இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு கேஸ் ஓகே, கேஸ் 1 பிரச்சனையே கிடையாது. கேஸ் 1ல் ப்ராப்ளமே இல்லை. கேஸ் 1 ப்ராப்ளம் இல்லை. இப்போ கேஸ் 2ன்னு நீங்கள் எடுக்கிறீங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் கேஸஸ் அதிகமாக உங்களுக்கு என்ன அதிகமாகுது, என்தால்ஃபி சேஞ்ச் இன் என்தால்ஃபி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சுக்கோங்க, நான் சொன்ன கெட்ட என்தால்ஃபி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும்னா உங்களுக்கு கேஸஸ் நிறைய ஃபார்ம் ஆகணும். கேஸஸ் ஃபார்ம் ஆக உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு என்தால்ஃபி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், இன்டர்னல் எனர்ஜி கம்மியாகும். ஏன் என்தால்ஃபியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்தால்ஃபிங்கிறது என்ன, எக்ஸ்ட்ராவாக கிடைக்கக்கூடிய அந்த தெர்மல் எனர்ஜி. ஓகே, அந்த தெர்மல் எனர்ஜியையும் நம்ம கன்சிடர் பண்ணி எடுக்கக்கூடிய டோட்டல் ஹீட் கண்டென்ட். ஆனால் இன்டர்னல் எனர்ஜி அப்படி கிடையாது. அந்த தெர்மல் எனர்ஜியை நம்ம கன்சிடர் பண்ணாமல் உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான், ஓகே, அண்ட் ரொட்டேஷனல் எனர்ஜி, வைப்ரேஷனல் எனர்ஜி, டிரான்ஸ்லேஷன் எனர்ஜி, அந்த எனர்ஜிஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கேஸஸ் கேஸ் 2ல வந்து என்ன, கேஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, ஓகே, கேஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், என்தால்ஃபியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே இது கேஸஸ் கம்மியாகுது, இங்கே இருந்த ஒரு கேஸுமே காணாம போகுது. இப்போ இந்த கேஸஸில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்தால்ஃபியோட வேல்யூ கம்மியாகி இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் கேஸஸ் கம்மியாகுதுன்னா இட் மீன்ஸ் வாட், அங்கே தெர்மல் எனர்ஜி இல்லாமல் இருக்கும். கரெக்டாக, தெர்மல் எனர்ஜி கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம். கேஸ் இருக்குது. இப்போ இங்கே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரியாக்டன் சைடில் பாருங்கள் எப்படி இருக்குது, என்தால்ஃபியோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே கேஸ் இருக்குது. ஓகே, இங்கே கேஸ் இருக்கிறனால இந்த சைடு உங்களுக்கு என்ன அதிகமாக இருக்கும்னா தெர்மல் எனர்ஜி அதிகமாக இருக்கும், ஒரு கேஸ் இருக்குது. ஸோ என்தால்ஃபியோட வேல்யூ அந்த பக்கம், ஓகே, என்தால்ஃபியோட வேல்யூ அங்கே அதிகமாக இருக்கும், இங்கே என்தால்ஃபியோட வேல்யூ எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ரைட்டா? ஸோ இங்கே வேரி ஆகக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் என்தால்ஃபி மட்டும் தான் இங்கே வேரி ஆகும். இன்டர்னல் எனர்ஜி ப்ராப்ளமே கிடையாது, அது ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். பட் இந்த டேர்ம் மட்டும் வேரி ஆகும் பிகாஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேஷியஸ் பார்ட்டிகல்ஸ். ஓகே, காட் இட்? ஸோ இங்கே சம் கேஸஸ் எடுத்துருக்கோம், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த ரியாக்ஷனோட டெல்டா என்ஜியோட வேல்யூ என்ன வரும், PCl3 PCl2. ஸோ டெல்டா என்ஜி ப்ராடக்ட் எத்தனை இருக்குது, ஒரு கேஸ் ப்ளஸ் இன்னொரு கேஸ், ரைட்டா? ஸோ 2 கேஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 2 ப்ராடக்ட்ஸில் 2 கேஸஸ் இருக்குது, மைனஸ் ரியாக்டன் சைடு ஒரே ஒரு கேஸஸ் இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் வாட், 2 - 1 அப்போ 1. ஸோ டெல்டா என்ஜியோட வேல்யூ 1. ஸோ KO2, ஓகே, பொட்டாசியம் பெராக்சைடு. ஓகே, ஸோ இங்கே KO2 இருக்குது, சாரி பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடு. ஸோ KO2 இங்கே என்ன, இங்கே ரெண்டுமே சாலிட், ஒரு சாலிட், இங்கே கேஸ். ஸோ 1 ரியாக்டன் சைடில் 1 இருக்குது, மைனஸ் இங்கே என்ன 0. ஸோ இங்கேயும் 1 தான் வருது. சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷன் நல்லா பாருங்கள். இந்த ரியாக்ஷன், ஓகே, இந்த ரியாக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரியாக்ஷனில் என்ன தெரியுது,
H2 ஓகே. ஸோ இங்கே டெல்டா என்ஜியோட வேல்யூ நான் எடுக்கிறேன். டெல்டா என்ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ராடக்ட் இருக்குது? ப்ராடக்ட் சார் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதுவும் லிக்யூடில் இருக்குது. ஸோ 1 வராது, 0 மைனஸ், ஏன்னா இங்கே லிக்விட் தானே இருக்குது. ஸோ 0 போட்டுக்கலாம். இங்கே பார்த்துக்கோங்க என்ன இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு கேஸ் இருக்குது, இங்கே ஒரு கேஸ் இருக்குது. ஸோ 2 கேஸ் இருக்குது. ஸோ -2 ரைட்டா. ஸோ டெல்டா என்ஜியோட வேல்யூ இங்கே -2 இருக்குது. ஸோ இன்டர்னல் எனர்ஜி அண்ட் இன்டர்னல் எனர்ஜி -2 RT. சரி, இந்த மாதிரி ஃபார்முலாவில் நீங்கள் போட்டு எழுதிக்கலாம். பட் இல்லாமலே பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது, கேஸஸ் லிக்விடாக கன்வெர்ட் ஆகுது. கரெக்டாக. ஸோ கேஸ் குறையுது, கேஸோட அமௌண்ட் இங்கேருந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகும்போது அங்கே என்தால்பி தெர்மல் எனர்ஜி என்ன ஆகுது, இங்கே கம்மியாகுதா? தெர்மல் எனர்ஜி இங்கே கம்மியாகுது. ஸோ தெர்மல் எனர்ஜி இங்கே கம்மியாகிறதுனால டெஃபினட்டாக இங்கே என்ன நடக்கும், டெல்டா ஓகே டெல்டா எனர்ஜி டெல்டா ஹச் வந்து குறையத்தான் போகுது. டெல்டா ஹச் இஸ் லெஸ் தென் டெல்டா இ. ஸோ தட்ஸ் ஆல் த திங்ஸ் டுடே. ஐ ஹோப் இந்த செஷனில் நீங்கள் இன்டர்னல் எனர்ஜிக்கும் அண்ட் என்தால்பிக்கு இடையில ஒரு விதமான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் மறக்காதீங்க, இந்த செஷனுக்கான PDF வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ see you on another session. Until then, your favorite chemistry educator Anish. Bye. And don't forget, stay well, steady well. Bye.